சவுக்கு சங்கர் பற்றிய செய்தி தான் முதல் செய்தி. சவுக்கு சங்கரை மீண்டும் காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி செய்தி. முதல்ல காலையில் சவுக்கு சங்கருக்கு பிடி வாரண்ட்டு கொடுத்துட்டாங்க கோர்ட்டு அப்படின்னு வந்தது. இப்போ சாயங்காலம் காவல்துறை, தேனி காவல்துறை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த செய்தி. உடனே இதை கேட்டவுடனே மறுபடியும் சவுக்கு சங்கரை பழி வாங்குகிறாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்தில் காவல்துறை செஞ்சதில் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் சட்டப்படி நம்முடைய கருத்து. எல்லாத்துக்குமே காவல்துறையை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்குமே நீதித்துறையை குற்றம் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தில் அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது. அவரை கைது பண்ணாங்க. முதல்ல கஞ்சா கேஸில் பண்ணாங்க. அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, என்ன கஞ்சா கேஸில் போடுறாங்களே, இது பொய்யான வழக்காக இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகள் எப்போவுமே கஞ்சா வச்சு கேஸ் போடுவான், பொய் கேஸ். போலீஸும் கஞ்சா வச்செல்லாம் போடுவாங்க, மனசாட்சியே இல்லாமல். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட இந்த தப்பு நடந்தது. ஷெலினான்னு ஒரு பொண்ணு, சசிகலா நடராஜன், சசிகலாவுடைய கணவர் நடராஜனோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே கஞ்சா வச்சு போட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே உங்கள் ஜெயலலிதாவதுகளை சில இதாக பாராட்டுறோம்னா தப்பு செஞ்சால் நம்ம சொல்லித்தானே ஆகணும். அவர்கள் பொய் கேஸ் போட்டாங்க. அந்த சலீனாக்கள்லாம் கடைசி கல்யாணம் ஆகாத பொண்ணு, சசிகலாவோட நடராஜ கணவரோட தொடர்பு இருந்ததுங்கிறதுக்காக எல்லாம் போட்டாங்க. அதனால் காவல்துறையில் பார்த்திங்கன்னா கஞ்சா வச்சு போடுறவங்க நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர் மனசாட்சி இல்லாத நல்ல ஆஃபீஸர் செய்ய மாட்டாங்க, மனசாட்சி இல்லாமல் செய்வாங்க. ஜெயலலிதா அவர்கள் வளர்ப்பு பையன், அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அவர் கோடிக்கணக்கில் உள்ளே போய் ஜெயலலிதா அவர்கள் 1996 ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம், அது சசிகலாவும் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தன்னை வளர்ப்பு பையனாக அந்த அம்மா அவ்வளவு பண்ணாங்களே அப்படிங்கிற நன்றி கூட இல்லாமல் வீட்டுக்குள்ளே பொட்டி பொட்டியாக பணத்தை தூக்கிட்டு போயிட்டான் அவர். அப்போ ஜெயலலிதா அவர்கள் அதை கேட்டுட்டு ரொம்ப இவ்வளவு நம்பிக்கை துரோகம் அந்த பையனை எந்த அளவுக்கு நம்ம வளர்ப்பு பையனாக நினச்சோம், எந்த அளவுக்கு கல்யாணத்தை நம்ம விமர்சையாக நடத்தணும். இந்த சன் டிவி மாதிரி டிவிகள் கொச்சைப்படுத்தி இல்லாதையும் பொல்லாதையும் போட்டு தான் நம்ம தோற்றோம். அந்த பையனே நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாருன்னு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலேன்னு அப்போ கணக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, 2001 வந்த உடனே அவங்க முதல் சொன்னது, அந்த பையன் மேலே இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்குங்க, என் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போன பணத்தை பிடுங்குங்கன்னு சொன்னாங்க. அப்போ கஞ்சா வச்சாங்க. கஞ்சா வச்சு போடுறதே தப்பு, என்னை பொறுத்தவரை இது பொய் வழக்கு போடக்கூடாது. இருந்தாலும் அவர் செஞ்சது மிக்க கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம். அப்போ கஞ்சா வச்சாங்க. அதை கூட யாரும் பெருசாக எடுத்துக்கல, இவங்க பாதித்தாங்க அப்படின்னு. ஷெலினா விஷயத்தில் கஞ்சா வச்சது சசிகலா பண்ணது, அவங்க போலீஸ்கிட்ட சொல்லி பிடிங்க அப்படின்னு. அது மாதிரி அப்போது கஞ்சா வச்ச உடனே சவுக்கு சங்கரை பிடிக்கும்போது கஞ்சா வச்ச உடனே நான் முதல்ல என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பார், இவர் தப்பு பண்ணலை, அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாரு, அதுக்காக ஒரு மேலே பொய் வழக்கு போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் கடைசி அவருக்கு போட்ட வீடியோவை பார்த்தா இவரே கஞ்சா அடிக்கிற ஃபோட்டோலாம் அவர் மொபைல்லேருந்தே எடுத்தாங்க. அப்போ தான் நினச்சி இவருக்கே கஞ்சா குடிக்கிற பழக்கம் இருக்குது, அப்போ கையில் கஞ்சா கொண்டு போயிருந்தது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினச்சோம். அந்த வழக்கு தான் இப்போ தேனியில் தேனி நீதிமன்றத்தில் கஞ்சா வழக்கு வந்திருக்கு. இதுவரை பல வாய்தாக்கள் இவர் நேராக போகலை. பர்சனல் அப்பியரன்ஸ்னு போட்டிருக்காங்க, நேராக வரணும்னு போகவே இல்லை. போகாததுனால பிடி வாரண்ட் கொடுத்துட்டாங்க கோர்ட்டு, தேனி அந்த மாவட்ட நீதிமன்றம் பிடி வாரண்ட் கொடுத்துட்டாங்க. பிடி வாரண்ட்டு கொடுத்துட்டா காவல்துறை அவங்கள கைது பண்ணி கோர்ட்டு முன்னாடி போய் நிறுத்தணும், அது அவங்களுடைய டியூட்டி. அதை தான் இப்போ செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் தான் தப்பு. நீதிமன்றத்துக்கு போய் அவர் ஆஜராகி அவங்க கூப்பிடும் போதெல்லாம் போயிருக்கணும். அப்படி போகாமல் தவறியதால் தான் இந்த கைது நடந்திருக்கு. இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் செய்தது மாபெரும் தவறு. அதனால் அவரை கைது செய்தது சட்டப்படி சரி அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கருத்து. ரெண்டாவது, அவருடைய ஏற்கனவே கைது செய்யும்போது அவருடைய மொபைல் ஃபோனை பறிச்சிட்டாங்க. அந்த மொபைல் ஃபோனில் பல வீடியோக்கள் எனக்கு தெரிய வந்தது. காவல்துறையில் இருந்த வீடியோக்கள்லாம் மோசமான வீடியோக்கள்லாம் உள்ளே இருந்தது.
அதனால் சவுக்கு சங்கர் என்ன பண்ணோம், உங்களுடைய ஆதாரங்கள்லாம் போலீஸ் கையில் போயிடுச்சு. அதனால் இனிமேல் நீங்கள் அடக்கி வாசிங்க. நீங்கள் வந்து திமுக ஆட்சியை எதிர்த்து பேசுங்க, ஆனால் அதோடு மட்டும் நிறுத்திக்கங்க. மறுபடியும் போய்கிட்டு அவங்கக்கிட்ட போய் நீதிமன்றத்தில் மோதுறது, கோர்ட்டில் இருந்து கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு முன்னாடி தவறான விஷயம். அதனால் சவுக்கு சங்கருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை, நீதிமன்றத்துக்கு போய் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் எதிர்த்து வாதாடுங்கள். ஆனால் உங்கள் மேலே நிறைய ஆதாரங்கள் இருக்குது, ஆதாரங்கள்லாம் மோசமான ஆதாரங்கள். அதனால் நீங்கள் அடக்கி வாசிங்க. உங்கள் பக்கம் நிறைய தப்பு இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள்லாம் அங்கே போயிடுச்சு. இந்த மாதிரி பிடி வாரண்ட்டு போட்டு போலீஸ் பிடிக்கிற மாதிரி வச்சு பையனை மறுபடியும் கைது பண்ணாங்கன்னு நீங்கள் ஏமாத்தாதீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் செய்தது தப்பு, நீதிமன்றம் கொடுத்தது கரெக்டு. போலீஸ் வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி உங்களை பிடிச்சிட்டு போனதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற கருத்தை சவுக்கு சங்கர் கைது விஷயத்தில் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.